வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கி கதிர் ஃபேமிலி எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பழனிவேல் சொல்கிறான், இப்படி பர்த்டே கொண்டாட போகிறாங்களா அப்படின்னு. எனக்கு அந்த பர்த்டேக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குன்னு கோமதி சொல்கிறாங்க. அதெல்லாம் விடமாட்டாங்களே, எங்கள் அண்ணங்க எப்படி விடுவாங்க, அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் போகணும் தானே அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இவங்க எப்படி போகாமல் இருக்க முடியும்? அப்பவும் அந்த இடத்துல சொல்ல மாட்டேங்கிறான். நானும் சுகன்யா கட்டாயம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான் அந்த பையன் பழனிவேல். உடனே இந்த பொண்ணுமா புலம்புனா கதிர் சொன்னா, நீ போகணுமா அப்படின்னு. போகணும்னு ஆசைப்பட்டா போயிடு அப்படின்னு. எப்படா போக முடியும்? சரி போயிடுவோம், நம்ம எல்லாருமே போயிடலாம் அப்படிங்கிறான். எப்படி போயிடலாம் அப்படின்னா, அங்கே கோயிலில் தானே வைக்கிறாங்க, கோயிலில் நம்ம வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? கோயிலுக்கு போகிறோம், அவங்கள பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கூட எனக்கு தோணுச்சு எப்போவுமே, ஏன் பேசாமல் பழனிவேல் வந்துக்கிட்டு, பழனிவேல் நீ தான் அங்கே போயிருப்பீங்க, அப்படியே போய் நிற்கிறோம், ஒரு பரா காமிக்கிறோம், அம்மாவை கூப்பிட்டு வரீங்க, எல்லோரும் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குகிறோம், அப்படி வந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு தோணுச்சு நமக்கு. அப்புறமா தான் தோணுச்சு, இது அதுக்கெல்லாம் பேசலப்பா, சொல்யூஷனுக்காக பேசுகிறேன், இங்கே பிரச்சனைக்காக பேசுகிறாங்க இந்த சீனை அப்படின்னு தோணுச்சு. உடனே இந்த பொண்ணு கிளம்பி ஓடுது சுகன்யா. அங்கே போயிட்டு அண்ணே வாங்க, அத்தாச்சி வாங்க, அக்கா வாங்க, அத்தை வாங்க, மாமா வாங்கன்னு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தம் ஒரு அவசரம் விஷயம், வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, அதுக்கு என்ன தெரியல, பாட்டியை பார்க்க போகிறதுக்கு அத்தைன்னு போகுது. அப்போ இவங்களையும் கூப்பிட்டு போகுது. கூப்பிட்டு போயிட்டு திரும்பி அவங்கள கூட்டிட்டு வெளியே வருது. வெளியே வந்து இவங்களை பூராத்தையும் கூப்பிடுது, பெரியவன் சின்னவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு. உங்களுக்கு முக்கியமான விஷயம், இப்படி எல்லோரும் வராங்களாம். அப்படி என்னத்துக்கு வராங்க அப்படின்னு. அத்தைக்கிட்ட வாங்கத்தான், ஆசீர்வாதம் வாங்கத்தான். வருமானா வந்தால் விட்டிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அந்தம்மா கட்பையனோட விட்டிடுவேங்கிற, வந்தால் வந்துட்டு போகிறாங்களா அப்படின்னு. அதெல்லாம் வரக்கூடாது, அவங்க எவனும் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, இவனை உசுப்பேற்றிட்டு நம்ம சக்தி ஊசி போடுறதுக்கு அப்புறம் முத்துவும் வந்துட்டு, ஆமாம் அதெல்லாம் வரக்கூடாது, நாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், விமர்சையாக கொண்டாடுறோம். அப்படிங்கிறப்ப இந்த அம்மா சொல்லுது, நான் வரல, அவங்க வரல, நான் வரல, என்னை போம்பி கூப்பிட்டு வரல, அந்த ஃபங்க்ஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுது. அதெல்லாம் முடியாது, ஆத்தாவை தூக்கிட்டு போயிடாச்சும் பர்த்டே கொண்டாடுறோம்னு எல்லாம் சாப்பாடுகளும் ஆர்டர் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா மீனா வந்துட்டு கிளம்பி ஆஃபீஸ் நிற்கிது. வந்தேன் வரான், வந்து லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறான். லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு, காலையில் நின்பாட்டில் போய்ட்டு எனக்கு சாப்பாடு கூட வைக்கல, நீ எங்கள் அம்மா அப்படிங்கிறதுக்கு நீ போனேன் அப்படின்னு. எனக்கு போகணும்னு தோணுச்சு, போனேன். என்கிட்ட ஏன் சொல்லலை, உன்ட்ட சொல்லணும்னு சொல்லலை. அப்போ எதுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனது, எதுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிறான். இவ்வளவு ஒரு அடிமுட்டாளை நம்ம பார்த்துருப்போமா அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. செந்தில் மாதிரி ஒரு ஆளை, இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னு டெபிக் பண்ணுறதுக்காகத்தான் இதை பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. அப்புறம் உடனே மீனா கோவமா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் டிவி சோஃபாலாம் கிடக்குது, எல்லாம் கலைஞ்சு கிடக்குது. என்ன பணம் எப்படி வாங்குனீங்க அப்படின்னு கேட்டால், அந்த 10 லட்சம் தான் வாங்கினீங்களா, அந்த 10 லட்சம் எது கொடுத்தது தெரியுமா அப்படின்னு கேட்டால், 10 லட்சம் பற்ற வேண்டியதானே ஒரு பொம்பளை, விட்டுவிட்டு அவன் 10 லட்சம் கொடுத்து செலவழிக்கு பார்த்து அப்படியான்னு கேட்டுட்டு கடைசியில் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்ட்டு, அதுக்காக இப்படி குப்பையாக போட்டு வச்சுருக்கிறீங்க எங்கும்போது, ஓ பணம் போனது முக்கியம் இல்லை, செந்தில் மீனாக இருக்கிறது முக்கியம் இல்லை, வீடு குப்பையாக இருக்க தான் முக்கியமா அப்படின்னு. எவன் வீட்லையாவது வீடு குடிக்கி போயிட்டு 2 நாள் சோறாக்கம் வெளி வீட்டில் வாங்கி சாப்பிட்டு வாங்கலான்னு யோசிச்சு பாருங்க நீங்கள். பால் காய்ச்சிட்டு சோறு அதை அமைக்க மாட்டாங்க, ஒன்றும் சமைக்கலாமா. கடைசியில் சாப்பாடு வாங்க போகிறேன். அப்போ அவங்க அத்தை ஃபோன் பண்ணுறாங்க. அத்தை பண்ண ஊர்லேயே இல்லாத ஒழுக்கமான ஒருமையான மருமகள், ஒரே மருமகள் மீனா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. அம்மா அப்பா மேலே பாசமே இல்லை, ஆனால் அது புருஷன் மேலே வந்துட்டு பெரிய புடன்பாடு இல்லை, ஆனால் எனக்கு பிடிச்சலாம் எங்கள் அத்தை தான் அப்படின்னு. அத்தை ஐ லவ் யூங்கும்போது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, உணர்ச்சி வசப்படுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் உருப்படியாக என்ன மாதிரி பண்ணுறியா நீ, ஒன்றும் பண்ணாமல் சூப்பரான மீனாவை கொண்டாந்து ஒரு சுருங்கி போட்ட மீனாவாக போட்டுட்டு, சுகன்யானாச்சியும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிறத சுகன்யாவை சொல்லலாம். வில்லி வேலையை பார்க்குறாங்க, ஆனால் ஹீரோயின் வேலையை பார்க்கலையே. புருஷனையும் திருத்தலை, அதை ஒன்றும் பார்க்கல. ஆனால் மாமியாரோட லவ் யூ சொன்னால் போதுன்னு